திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் 50ஆம் இரகசியம். இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போலே. சாமி, இது சபரி என்ற வேடுவ பெண்ணின் கதை என்று கூற ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். சபரி ஒரு வேடுவ பெண். அவள் காட்டில் மிருகங்களை அடித்து சாப்பிடும் குலத்தில் தோன்றியவள். ஒரு நாள் அவளுக்கு நல்ல பசி. யாராவது வரமாட்டார்களா, மிருகங்களை அடித்து சாப்பிடலாம் என்று காத்து கொண்டு இருக்கும்போது மதங்க முனிவரின் சிஷ்யர்கள் குளித்துவிட்டு வேதம் ஓதிக்கொண்டு சபரி இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார்கள். அவர்கள் ஓதிய வேத ஒலியில் மயங்கி உருகினாள் சபரி. அவளுக்குள் ஒரு பரவசம் ஏற்பட்டது. தினமும் அந்த இடத்தில் அமர்ந்து சிஷ்ய குழந்தைகள் வரும் காட்சியை மறைவாக கண்டு களிப்பது அவளுக்கு ஆனந்தம். இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. குழந்தைகள் போகும் பாதையில் உள்ள முள் கற்களை எல்லாம் சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து அழகிய மலர்களால் கோலம் போட்டு வைத்தாள். இதை தினமும் கவனித்த குழந்தைகள் தங்களின் குரு மதங்க முனிவரிடம் ஓடிச் சென்று, குருவே, தினமும் யாரோ நாங்கள் நடக்கும் வழியை சுத்தம் செய்து வைக்கிறார்கள் என்றார்கள். மதங்க முனிவர் யார் என்று கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்கிறார். குழந்தைகள் அன்று சீக்கிரமே சென்று ஒரு மரத்திற்கு பின் ஒளிந்து கொண்டு பார்த்தார்கள். அங்கே ஒரு வயதான பெண் சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்தாள். குழந்தைகள், பாட்டி, எங்க குரு உங்களை அழைக்கிறார் என்று சபரியை அழைத்து கொண்டு போனார்கள். சபரி மதங்க முனிவரை பார்த்தவுடன் அவரின் பாதங்களில் விழுந்து வணங்குகிறாள். முனிவர் அவளுக்கு ஆசி வழங்கி, இந்த ஆசிரமத்திலேயே தங்கி இங்கே ஏதாவது வேலை செய்து கொண்டு இரு என்கிறார். அவளும் ஆசிரமத்தை சுத்தம் செய்வது, தோட்டம் அமைத்து பூச்செடி வளர்ப்பது, முனிவர்களுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் பழங்களை பறித்து கொடுப்பது என்ற சிறு சிறு வேலைகளை செய்து அங்கேயே தங்கினாள். முனிவர்களும் சீடர்களும் உணவருந்திய பிறகு மீதம் இருப்பதை தான் உணவருந்துவாள். இப்படியே பல காலம் கழிந்தது. மதங்க முனிவருக்கு வயதாகி கடைசி காலம் நெருங்க சிஷ்யர்களிடம், நான் மோட்சகதியை அடைய போகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்கள் என்றார். சிஷ்ய குழந்தைகள் அவர்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தேவையோ அதை உபதேசமாக பெற்று கொண்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சபரியிடம், இங்கே வா என்று அன்புடன் அழைத்தார் மதங்க முனிவர். சபரி பணிவுடன் முனிவரின் அருகில் சென்றாள். முனிவர் சபரியிடம், ராம என்று சொல்லு என்றார். சபரியும் ராம என்று கூறிவிட்டு, ராம என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டாள். முனிவர், ராம என்ற சொல்லையே தினமும் தியானம் செய்து கொண்டிரு. இதன் அர்த்தமே உன்னை தேடி வரும். அப்படி உன்னை தேடி வரும்போது நீ அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு முனிவர் மோட்சமடைந்தார். சபரி தினமும் காலை எழுந்து நீராடிவிட்டு தன் குருவை தியானித்துவிட்டு குருவின் சீடர்களுக்கு பணிவிடை செய்துவிட்டு ராமநாமத்தை தியானம் செய்வாள். இப்படியே 12 ஆண்டுகள் ராம என்ற நாமத்தை தியானம் செய்தார். ராமபிரான் வந்தால் அவரை உபசரிக்க எந்த மரத்தின் பழம் இனிக்கிறது என்று சோதித்து பார்த்து அதையெல்லாம் சேகரித்து வெயில் காய வைத்து ஸ்ரீராமருக்காக எடுத்து வைப்பாள். ஒரு நாள் ஆசிரமத்து குழந்தைகள், பாட்டி பாட்டி, யாரோ 2 பேர் வில்லும் கையுமாக வருகின்றார்கள் என்று கூற சபரி விரைந்து சென்று பார்த்தபோது அங்கே ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் வில்லுடன் காட்சி கொடுத்தார்கள். குரு கூறியது நினைவிற்கு வந்தது. உடனே அவர்களை வரவேற்று கைகளை கூப்பி வணங்கி கீழே விழுந்து ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை இரு கரங்களாலும் இறுக பற்றி கொண்டாள். அவளின் விழிகளிலிருந்து விழி நீர் பெருகி ஓடியது. ராமா, நான் தவம் செய்த வார்த்தையை இப்போது நேராக பார்க்கிறேன். பல்லாண்டுகளாக மேற்கொண்டிருந்த தவத்தின் பயன் என்னை வந்தடைந்தது. ஸ்ரீராமபிரானின் திருவடிகளில் தண்ணீரால் அலம்பி விட்டாள். அலம்பி ஓடும் திருவடிப்பட்ட தண்ணீரை தன் தலையிலும் உடலிலும் எடுத்து பூசிக்கொண்டாள். அதை பருகினாள். நறுமணமுள்ள மலர்களால் அர்ச்சனை செய்தாள். ராமா, என் குருவிற்கு கூட கிடைக்காத தமது தரிசனம் எனக்கு கிடைத்தது. நானோ ஒரு பெண், நல்லறிவு இல்லாதவள், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவள். தாமோ முனிவர்களாலும் அறிய முடியாதவர்.
தமது அடியார் அடியார் என்றபடி 100வது தொண்டனுக்கு கூட கைங்கரியம் செய்யும் உரிமை எனக்கு இல்லை என்று ஆனந்த கண்ணீர் விட்டாள் சபரி. ஸ்ரீ ராமபிரான் சபரியை அன்புடன் பார்த்து, சபரி, என்னை ஒருவன் அடைவதற்கு ஆண்மையோ பெண்மையோ உயர்ஜாதி பிறப்போ பெயரோ பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று எதுவும் கிடையாது. என்னிடம் உண்மையான பற்றும் பக்தியும் தேவை. அந்த பக்தி ஏற்படுவதற்கு காரணம் நல்ல குருவின் சம்பந்தம் முக்கிய காரணம் என்று கூறிவிட்டு, சபரி, குருவிற்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை ஒழுங்காக செய்கிறாயா என்று விசாரித்தார் ஸ்ரீ ராமபிரான். உடனே சபரி, ராமா, என் குரு தாம் வந்தால் உபசரிக்க கோரினார். இதோ நான் தமக்காக அன்புடன் சேமித்து வைத்த பழங்களை தாம் ஏற்க வேண்டும் என்று கை நிறைய பழங்களை எடுத்து ஸ்ரீ ராமபிரானிடம் நீட்டினார். ஸ்ரீராமர் அந்த பழங்களை சுவைத்து, சபரி தமது கரங்களால் கொடுத்த பழங்கள் இனிய சுவையாக இருந்தது என்றார். அதற்கு சபரி, இதற்கு காரணம் நான் இல்லை, எனது குருதான். அவர் அருளால் தமது திருவடி அருளை பெற்றேன். அவர் அருளால் நான் செய்த தவம் சித்தி அடைந்தது. அவர் அருளால் பிறவி பயன் பெற்றேன். அவர் அருளால் மோட்சமும் எனக்கு கிடைக்கப் போகிறது. நான் கைங்கரியம் செய்த குரு தாம் இங்கே வரும் சமயம் தங்களை வரவேற்று உபசரித்து வழியனுப்பிவிட்டு என்னையும் மோட்சம் பெறுவாயாக என்று கட்டளையிட்டார். அதனால் தாம் வருவதற்கு காத்து கொண்டிருந்தேன் என்று கூறிவிட்டு சபரி ஆர்வமாக, ராமரே, என்னுடன் வருவீராக. தமக்கு என் குரு மதங்க முனிவரின் ஆசிரமத்தை சுற்றி காட்டுகிறேன் என்றாள். ஸ்ரீ ராமபிரான் சபரியின் பின் சென்றார். சபரி, இங்கேதான் குரு தினமும் பகவத் தியானம் செய்வார். இதோ இந்த இடத்தில்தான் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பார். இங்கே யாக ஹோமங்களை செய்வார். அங்கே மரத்துக்கு பக்கம்தான் அவர் நீராடிய இடம். இது அவரின் மர உரைகள் என்று எதையும் விட்டு வைக்காமல் ஸ்ரீ ராமபிரானிடம் காண்பித்து தன் குருவின் மேன்மையை கூறினாள் சபரி. இதையெல்லாம் கேட்ட ஸ்ரீ ராமபிரான் உள்ளன்போடு, நீ விருப்பப்பட்டதை பெறுவாயாக என்று கூறினார். சபரி ராமபிரானை வணங்கினாள். தீ வளர்த்து அதில் இறங்கி தன் குருவின் திருவடியை அடைந்தாள். சாமி, சபரி போல நான் ராமருக்கு இனிய பழங்களை கொடுக்கவில்லை. அவளை போல எனக்கு குருபக்தியும் இல்லை. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவரின் சிஷ்யர், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா என்றார். கேளுங்கள் சாமி என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, குகன் சபரி இருவரும் ஒரே குலம், காட்டுவாசிகள். குகன் சபரி இருவரும் ராமருக்கு அன்புடன் பழங்களை கொடுத்தார்கள். குகன் கொடுத்த போது ஸ்ரீ ராமபிரான், குஹா, நீ அன்புடன் கொடுத்த இந்த பழங்கள் அமுதத்தை விட இனியவை. நான் தவக்கோலத்தில் இருக்கிறேன். அதனால் இந்த உணவை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நான் உட்கொண்டதாக நினைத்துக்கொள் என்றார். ஆனால் சபரி கொடுத்த பழங்களை மட்டும் ஸ்ரீ ராமபிரான் சுவைத்தாரே என்றார். அந்த பெண், தெரியவில்லையே சாமி என்று உடையவரை பார்த்தாள். உடையவர் புன்முறுவலுடன், பிள்ளாய், ஸ்ரீ ராமபிரான் யாரிடமும் கை நீட்ட மாட்டார். குகன் பழங்களை கொடுக்க ஸ்ரீராமர் அதை கண்களாலேயே உட்கொண்டார். ஸ்ரீராமபிரான் அதை ஏற்றுக்கொண்டார். ராமரின் கண்பட்டதால் அந்த பழங்கள் பிரசாதமாகியது. சபரியிடம் அவள், குரு மதங்க முனிவர் ராமர் வருவார், வந்தவுடன் அவரை உபசரி என்று கட்டளையிட்டு விட்டு சென்றிருக்கிறார். சபரி தன் குருவின் சொற்படி அதை நிறைவேற்றினாள். ஸ்ரீ ராமபிரானும் அவளுடைய குருவின் வாக்குக்கு கட்டுப்பட்டு பழங்களை எடுத்து கொண்டார். குருவின் வாக்கிற்கு அந்த சக்தி உண்டு. குருவை வணங்கிவிட்டு பெருமாளை வணங்கினால் பெருமாளுக்கு அது இனிக்குமாம். அதனால்தான் சபரி கொடுத்த பழங்கள் இனிக்கிறது என்றார் ஸ்ரீராமர். சாமி, அருமையாக தெளிந்து விட்டது என்றாள் அந்த சின்ன பெண். இன்னொரு சீடர், இன்னொரு சந்தேகம். ராமாயணம் முழுவதும் சரணாகதி இருக்கிறது. எல்லா சரணாகதியிலும் அன்னை சீதையின் சம்பந்தம் இருக்கிறது. அதனால் அவர்கள் மோட்சம் பெற்றார்கள். ஆனால் சபரி சீதையை பார்க்கவே இல்லை. அன்னை சீதையை பார்க்காமல் அவளுக்கும் மோட்சம் கிடைத்து விட்டது என்றார். உடையவர், குருவின் பாதத்தை பிடித்து கொண்டால் மோட்சம் நிச்சயம். சபரி மோட்சம் போவதை பெருமாளே வேடிக்கை பார்ப்பார்.
ஆனால் நல்ல வார்த்தைகளை உபதேசிக்கும் குருவாக இருக்க வேண்டும். பிரகலாதனுக்கு பள்ளியில் அமைந்த குரு மாதிரி இருக்கக்கூடாது என்றார் உடையவர் புன்னகைத்து கொண்டே. அந்த பெண்ணும் சிரித்து கொண்டு, இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனைப் போலே என்றாள். குரு பக்திக்கு பெயர் போன மதுர கவிகள் பிறந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையே, உன்னிடம் போட்டி போட என்னால் முடியாது என்றார் உடையவர் புன்னகையுடனே. 50ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.